கடல் இருக்குல்ல, கடல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதுல ஒரு ஜீவராசி சிப்பி. நீங்க கடல் ஆழத்துல போனீங்கன்னா அந்த சிப்பி என்ன பண்ணுமா, இப்படி வாய் திறந்து திறந்து முடியும். ஏன்னா அதுக்கு தாகம். தாகத்தால் அந்த சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா பாட்டில் கேட்கிறார், கடல் நிறைய நீர் இருந்தாலும் அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் அந்த கடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து கடலின் ஆழத்தில் சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் வாய்க்குள் அது சேர்ந்து அதன் தாகம் தணிகின்ற அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. இதோ நான் பேசுகிறேன், எல்லோரும் தாகத்தோடு வாய்த்திருந்திருக்கின்ற சிப்பிகளைப் போல் எனக்கு தெரிகிறீர்கள். வல்ல இறைவனின் பேரருளால் அந்த மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துளி போல் என் சொல் வந்து உங்களை சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது அது முத்தாக மாறுவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மழை பெய்கிறது, 3 நாட்களில் குளத்தில் மீன் பிடிக்கிறார்கள். குளம் வற்றிதான் இருந்தது 3 நாளைக்கு முன்னால். அது எப்படி 3 நாட்களுக்குள் மீன் வரும்? மழையில் வந்ததா மீன்? அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வற்றிய குளத்தில் மீன் செத்து போகும், ஆனால் மீன்கள் இட்ட முட்டைகள் அது மண்ணிற்குள் இருக்கும். மழை பெய்கின்ற பொழுது முட்டை வெடித்து உயிர் துளிர்க்கும். வாய்ப்புதான் மழை துளி என்பது, அந்த முட்டைக்கு வாய்ப்புதான். ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் செய்து போயின பிறகு நாம் எல்லோரும் வற்றிய குளத்தில் இருக்கக்கூடிய மீன் முட்டைகள் தான். நம் மீது மழை துளி படட்டும், உயிர் தெழுவோம். உயிர் தெழுந்த இந்த உலகத்திற்கு நானும் உயிர்ப்போடுதான் இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவோம். இதோ மழை துளி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கவனம். கவனத்தோடு இருந்தால் நீ எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொள்கிறாய். கவனம் சிதறுகின்ற பொழுதுதான், ஒரு வினாடி கவன சிதறல் தான் வாழ்க்கையை காவு கேட்கிறது. ஒரு வினாடி கவன சிதறல் தான். எந்த கல்வி நிறுவனம் எந்த வாய்ப்பையும் தராமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதில்லை. எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன. ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளில் சிலர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வாய்ப்பு அளிக்கப்படுகின்றவர்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைப்பதே இல்லை. ஒரு வாய்ப்பு மறுபடியும் வராது. இன்று டைரியில் நீ போய் எழுதி வைத்துக்கொள், வைய தலைமைக்குள் என்கின்ற வார்த்தைக்கு இதோ விளக்கம் வரப்போகிறது. உன் வாழ்க்கை எந்த ஆற்று நீரிலாவது கால் நனைத்தால் உன் கால்களை அந்த தண்ணீர் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பை. You cannot step the river twice. உன் கால்களை தொட்ட தண்ணீர் தான் உன் வாழ்க்கையில் வாய்ப்பு. அது ஒரு முறைதான். You cannot step the river twice என்பதனை ஒவ்வொரு வினாடியிலும் மனதில் நினைத்துக்கொள். எந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை பயன்படுத்து. இப்போ வைய தலைமைக்குள். ட்ரம்ப் பத்தி எல்லாம் பேசினாங்க. வைய தலைமை கொள்றதுன்னா என்ன? இந்த உலகம் எவ்வளவு பெருசு. நீங்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது விமானத்தில் இந்த ஜன்னல் என்று பார்த்தா தெரியும் நீங்க எவ்வளவு சின்ன ஆளு. சும்மா சின்ன பகுதியிலேயே தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளவு சின்ன ஆளு. உலகம் ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை பாரதி சொல்லிவிட்டானா புதிய ஆத்திச்சுடியில். அப்படி என்றால் அதற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நான் தரப்போகிறேன். நீ அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு பூட்டை திறந்து விட போகிறேன். சாவியும் கையில் கொடுக்க போகிறேன். அந்த பூட்டை திறந்து கொள். எனக்கு என்னமோ அது சொல்ல தோணுது, நான் சொல்றேன். வாழ்க்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும். குழந்தைகள் ரொம்ப கஷ்டமான சவால்களை கொடுக்கும்.
அந்த சவால்களை நீ எதிர்கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய சக்தி நிலை, உன்னுடைய எனர்ஜி. அவங்க சொன்னாங்கல்ல, தினம் தினம் இவர் புதிதாக பிறக்கிறார். What is the secret behind? I know how to celebrate life because I don't seek days to celebrate. I know that every moment is there to celebrate in my life. I celebrate every moment. It's a secret. இது புரியணுமே நமக்கு. தோ இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. 1997 நான் அவங்களுக்கு முன்னால இதை சொன்னதே கிடையாது. தோ இன்னைக்கு சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஒரு ஜீவனை தவிர. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கே பயப்படாம ஒரு விஷயத்தை அவங்களுக்கே சொல்லப்பாங்க. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் என்று கேட்பேன். நான் புதிய வாய்ப்புகள் எனக்கு பிடிக்கும். 1997 செருப்பு போட்டுக்கிட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். செருப்பு போது எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. சுல்தானா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டோம். சரி, நல்லபடியா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு 7 மணிக்கு உள்ள போகணும். போர்டிங் 7 o'clock. 2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கணும். 2 மணி நேரம் ஆகும் மீசாப்பேட்டையில இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு. நான் 4 மணிக்கு நிக்கிறேன். ஆட்டோ வெளியில நிக்குது. ஒரு நிமிஷம், அம்மா உனக்கு தெரியுமா, நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்ப சொல்றாங்க? கிளம்ப போதுங்க. எங்க அப்பா உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். எங்க அம்மாவுக்கே தெரியும். I am not a mother's child. I am a father's child. I am a dad's girl. அவங்களால அப்பா நம்ம சொன்னேன், அப்பா தான் பாடுவார். ஆனா நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம், 2 வயசுல இருந்து நான் சொன்னேன் தாலாட்டு பாடுறாருன்னு. இவங்க தான் எனக்கு சொன்னாங்க 2 வயசுல இருந்து உனக்கு அவங்க தான் பாடுறாரு. அதுக்கு முதல்ல அது அந்த சீக்கிரட்டை இந்த அம்மா கிளம்பும் போது சொன்னாங்க. அவ்வளவு நாள் சொல்லல, அவ்வளவு நாள் சொல்லலீங்க. நிச்சயமாவாமான ஆமா, ஏன்னு கேட்டேன். ஏன்னா நீ கருப்பா பிறந்துட்ட, 3வது பொம்பளை பிள்ளை, உங்க அப்பா காதல விஷம் ஏத்திட்டாங்க. அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா காதல விஷம் ஏத்திட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, வாயில விஷம் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு முறிவு இருக்கு, காதல விஷம் விழுந்ததுன்னா அதுக்கு முறிவு இல்லை. என்ன கேட்கணுமா? ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. ஒரே வார்த்தை தான் போடுவான், ஒரே வார்த்தை தான் போடும் புள்ள. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டிங்க, சரி பரவாயில்ல, சாப்பிட்டியா? அடுத்த பிளைட்ல வந்து நிப்பாரு, சொல்லுதான். உங்க அம்மா சொன்னாங்கப்பா, நான் அப்பா திரும்பி பார்த்தேன். அப்பா அப்படி தலை குனிஞ்சிட்டு, சரி என்ன பண்ணீங்க நீங்க? நான் கோஷாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன். கையில காசு இல்லை, 1 ரூபாய் இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு பிரசவமாயி. என்னை பெட்ல இருந்து எடுத்து கீழே போட்டான். கீழே போட்டா பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும். என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில எடுத்துக்கிட்டேன். கையில இது இருந்தது, அந்த கூடை. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அப்போ 1 ரூபா இருந்தது கையில. துப்புரவு தாய்மார்களுக்கு ஒரு 75 பைசா தந்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்தேன். எனக்கு பால் வரல உனக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க கொடுத்த ரொட்டி பால் நிறுத்திட்டாங்க. வெளியில வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல, ஏன்னா அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியாது. அங்க ஒரு ரிக்ஷாக்கார் இருந்தார், ஆனா மாமனார் வீட்டு அட்ரஸ் தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அந்த ரிக்ஷாக்கார கிட்ட, இங்க வா, என்ன பார்டர் தோட்டம் கூட்டு போ எங்க மாமனார் வீட்டுக்கு. அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னார் 1 ரூபாய் ஆகும்ல. அம்மா சொன்னாங்களா, என்கிட்ட 1 ரூபா இல்லை, 4 அண்ணா தான் இருக்கு, 4 அண்ணாவும் உனக்கு தரமாட்டேன்.
15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன், பச்சை உடம்புக்காரி, கூடி போவியா இல்லையா? ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரன். எங்க அம்மா என்னை ஏறும் பொழுது என்னை பார்த்தாங்களா, என்னுடைய அம்மாக்கு ரீகலெக்ட் ஆகுது, ஃபுல்லா வீடியோ ஓடிட்டு கையில புடிச்சுக்கிட்டு என்னை பார்த்தாங்களாம். என் 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான், 2 பாதம் இத்தனோண்டு பிங்க் கலர்ல இருந்துச்சான். நான் சொன்ன கருப்பா பிறந்த என்ன கால் இப்படி பிங்காச்சு. கருப்பா பிறந்தா குழந்தைக்கு உள்பாதம் பிங்கா தான் இருக்குமாப்பா. 5 பெத்தது சொன்னா நம்ப வேண்டியது தானே. அந்த காலை பார்த்தேன், ரிக்ஷால ஏறினேன், ஏறிட்டு அந்த காலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் கால், இந்த பாதம். அந்த பாதம் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. சொல்லிட்டு சொன்ன மேட்டர் தான் சூப்பர். சுல்தானா, அங்க மலேசியால கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏமா? ஏன்னா என் புள்ள முதல்ல போகுது வெளிநாடு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடல்ல கால் நினைச்சிட்டேன்னா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா. சொல் எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. படிக்காத தாய் தான். 3வது பெண் பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு ரிக்ஷா. இதுல மேட்ரு என்ன தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி கால் நினைச்சிட்டேன். இதோ இன்னி வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டேன். இதுல என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒரு ஃபிளைட் டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. தொடங்கி வச்சது யார் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காருக்கு 10 பைசா கொடுக்கணும்னாங்களா இந்த அம்மா. அவர் கீழே இறங்கும்போது 10 பைசா வேணான்ட்டா. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திக்கிட்டேன். இதோ இப்போ ஊத்தங்கரைக்கு சூப்பரா வந்து இறங்கி இருக்கிறேன். வரப்போற செலவை சந்திரசேகர் சார் தான் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் இப்படித்தான் வரும், சொற்கள் இப்படித்தான் வரும். இப்ப நான் அமைதியா இருக்காத, பேசுறதுக்கு பதில் சொல்லணும், கை தட்டியாவது பதில் சொல்லணும். நான் நல்லா பேசுறேன்னா இல்லையா? சரி, எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம்? சூப்பரா கண்ணம்மா. யாரோ ஒருத்தர் சொன்னா, என் தங்கமே எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லடா, எனக்கு பையன் தான். சூப்பரா சொன்னேன். 1 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஏன் 30 வருஷமா நான் பேசுறேங்க மேடையில, ஒரு ஆள் கூட இவ்வளவு பெரிய சம்பளத்தை சொன்னதே இல்லைங்க. ஊத்தங்கரை இன்றைக்கு வரலாறு புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக என் வாழ்க்கையில இருக்கு. எனக்கு சம்பளத்தை 1 கோடின்னு ஒரு பிள்ளை பிக்ஸ் பண்ணான். இந்த வார்த்தைய நான் போய் சந்திரசேகர் சார் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன். சார் கிமி 1 கோடி சார். சந்திரசேகர் சார் ஒன்றும் சொல்ல மாட்டார், இது மேல கீழே 1 கோடி. அதோ அந்த கோடியில போய் நின்னுக்கோ. நான் யோசிச்சு பாக்குறேன். ஏங்க, உங்க ஊர்ல வாழ்ந்தவர் தான் பெரியார் தாசன். அவர் சூப்பரா சொல்றாரு, சினிமால உண்மையா ஒருத்தன் குதிக்கிறான், குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிப்பான், அந்த நடிகனுக்கு ஹீரோ. அவருக்கு கோடி ரூபாய் சம்பளம், குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம். உண்மையா குதிக்கிறவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், நடிக்கிறவனுக்கு கோடி. இப்ப நான் என் வாழ்க்கையில என்ன படித்த அத்தனை சிந்தனைகளையும் வைத்து என் நாவி கமலத்திலிருந்து என் ஆயுசு மூச்சை எடுத்து என் மூளையில் செலுத்தி என் வாய் வழியாக ஒலி குறிப்பினால் உங்களை வழிபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கிடையாது 1 கோடி. அரிதாரம் பூசிக்கொண்டு நடிக்கின்றவர்களுக்கு கோடி ரூபாய் கொட்டி கொடுக்கும் நாடு உருப்படுமா? நான் கேட்க மாட்டேன், எங்க ஐயா பெரியார் தாசன் கேட்பேன். நான் ஒண்ணு சொல்றேன், அப்ப நான் கோடீஸ்வரி ஆகவே முடியாதா? இதுவரை அவசரப்பட துட்டு மட்டும் இல்ல குழந்தை, கோடிங்கிறது.
பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ நான் கோடீஸ்வரியாகிறேன். அதற்கு பெயர்தான் வையத் தலைமைக்குள். நீ எந்த துறையில் இருக்கிறாயோ அந்த துறையில் உனக்கான அந்த உலகத்தில் நீ தலைமை ஏற்று இரு என்பதற்கான சொல் பொருள்தான் வையத் தலைமைக்குள். நீ எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீ மாஸ்டர். உன்னை விட வேறு ஒருவன் வேறு ஒருத்தி இப்படி வேலையை செய்ய நீ தேர்வு பெருக்கினாலும் சரி, நீ சமையல் செய்தாலும் சரி, நீ பிள்ளை வளர்த்தாலும் சரி, நீ போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, பேராசிரியர், பேச்சாளர், மந்திரி என்று எதுவாக இருந்தாலும் உன்னை போல் மற்றவர்களால் செய்ய முடியாது என்ற அந்த துறையை நீ ஆட்சி செய்தால் நீதான் அந்த உலகத்திற்கு தலைமை ஏற்கிறாய். அந்த பொருள்தான் வையத் தலைமைக்குள். Are you serious about your career? நீ சீரியஸா இருக்கிறியா? உன்னுடைய கரியர் பத்தி சீரியஸா இருக்கிறியா? பல நேரங்களில் இல்லை. எப்போ தெரியுமா சீரியஸ்னஸ் வரும்? ஒரு நிறைய அரியர் பேப்பர், ஃபைனல் இயர் முடிய போகுது, அப்போ சீரியஸ்னஸ். அப்படி இல்லை, ஓகே ஓரளவு வந்துருச்சு, காலேஜ் முடிய போகுது, அப்போ ஒரு சீரியஸ்னஸ். The day one, you start with the day one with that seriousness. அப்பொழுது நீ வையத் தலைமை கொள்கிறாய். எந்த மேடையும் எனக்கு புதிய மேடைதான். அவர் அதுதான் சொன்னார். ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து நிக்கிறேன், that is new. இந்த வாழ்க்கை, இந்த முறைமையை எப்பொழுது நீ கையில் எடுக்கிறாயோ அப்பொழுது you are leading your field. நான் ஒரு 5 மந்திரங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன். ஒரு தாயாக உன் வயதில் எனக்கு பிள்ளை இருக்கிறார். 5 குறிப்புகளை தருகிறேன், உன் மனசுல வாங்கி வச்சுக்கோ. ரொம்ப சீரியஸா சொல்ற ஒரு விஷயத்தை உலகம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், இந்த வயது பிள்ளைகளை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கேன். இந்த வயதிற்கு உரிய பலவீனமான மனநிலை என்று பெரியவர்களால் சொல்லக்கூடிய பாலியல் ரீதியான சிந்தனைகள் உன் மனதிலே வரும். வருகின்ற பொழுது நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய்? நான் எப்படி எதிர்கொண்டேன்? நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பதற்கான சாட்சி நான் உன் முன்னால் நிற்கிறேன். நீ எப்படி எதிர்கொள்ள போகிறாய்? வாழ்க்கை உனக்கு வாய்ப்புகளை தரும் என்று நான் சொன்னேன். அந்த வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நீ எப்படி புரிந்து கொள்ள போகிறாய்? இன்றைக்கு மகளிர் தினத்திற்கான சொல். உன்னை யாராவது நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னா தடுமாறாத. அவர்கள் போய் சொல்கிறார். கை தட்டியவர்களுக்கு என்ன புரிந்தது என்று எனக்கு தெரியல. பொய் என்பது எது என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது. அவர்கள் உள்ளத்திலே உன் அழகை குறித்த சொல்லை சொல்வதற்கு பின்னால் ஏதோ வேறு திட்டம் இருக்கிறது. அவர்கள் போய் சொல்கிறார். அப்படியா, நன்றி என்று கடந்து போ. அதை பிடிச்சிட்டு அப்படின்னு கேட்ட அம்மா ஒரு விஷயம் சொல்லி தரேன், கேட்டுக்குவியா? இந்த காலேஜ்ல உன் வாழ்க்கை துணையை தேடாத. அவர்கள் இங்க இல்லை. நீ எதையெல்லாம் மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கிறாயோ அதை விட சூப்பரா ஒரு விஷயத்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிறார். காத்திரு. ஒன்னும் இல்ல, கடவுள் கொடுத்தா போக மாட்டாங்க, நாமளா தேடிட்டேன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மீது போடு. இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையை முழுமையாக செய்.